வாயாடி வாத்து. ஒரு பண்ணையில் பல வகையான மிருகங்கள் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தன. ஆனால் ஒரு அழகிய வெள்ளை வாத்து டெய்ஸி மட்டும் சோகமாகவே காணப்பட்டது. பாவம் டெய்ஸிக்கு பண்ணையில் ஒரு நண்பர் கூட இல்லை. என்ன தனிமையா இருக்கு. ஏய் பென்னி, எப்படி இருக்க? நன்றாக தான் இருக்கிறேன். நான் உன்னை அப்புறம் பார்க்கிறேன் டேசி. நில்லு நில்லு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா, எனக்கு தெரியாதா இவ எதை பத்தி சொல்லுவான்னு? ஓடி போனால் பென்னி. வணக்கம் ஜென்சி, எங்க போற? என் தோழிய பார்க்க போறேன். ஓ, நான் உன்னோட வரட்டுமா? இல்ல, அது வேறு சமயம் பார்க்கலாமே. ஏன் எல்லாரும் என்னோட பேச மாட்டேங்கிறாங்க? நல்ல நண்பர்களா தானே இருந்தோம். ஆமாம், உண்மைதான். முன்பு டெய்ஸிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர். எல்லோருக்கும் டெய்ஸியை மிகவும் பிடிக்கும். எல்லாமே டெய்ஸி மற்றவர்களை பற்றி தவறாக பேச ஆரம்பித்த வரை. நண்பர்களே கேளுங்க, நம்ம டைகர் நண்பர் இருக்காரே, ஒரு சரியான கோமாளி. எந்த ஒரு வேலையையும் சரியாவே செய்ய மாட்டான். அவன் எப்போதும் டெய்ஸி நிற்காமல் தொடர்ந்து டைகரை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டே போனாள். நாட்கள் கழிந்தன. பிறரை பற்றி தவறாக பேசுவது அவளுக்கு ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. ஜென்னி, உனக்கு தெரியுமா, நம்ம பென்னிக்கு மரியாதையே கிடையாது. அவளும் அவ குரலும் எல்லார்கிட்டயும் மரியாதையே இல்லாம நடந்துக்கிறா. பென்னி, நேத்து ஜென்னிய பாத்தேனா? அவ உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? உனக்கு மரியாதையே தெரியாதா? அப்புறம் இப்படியே ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் அவதூறு பேசி வந்தாள் டெய்ஸி. எல்லா நண்பர்களும் ஒன்று சேர்ந்தனர். இந்த டெய்ஸியின் பேச்சை எப்படியாவது நிறுத்த வேண்டும். ஆமா ஆமா, ஒன்னு செய்யலாம். நாம எல்லோரும் அவளிடம் பேசுவதை நிறுத்திவிடலாம். அப்போ அவள் யாரிடம் என்ன சொல்ல முடியும்? அன்றிலிருந்து எல்லோரும் ஒரு முடிவு செய்து டெய்ஸியை தவிர்த்து வந்தனர். இப்படியாக டெய்ஸி தன் நண்பர்களை இழந்தாள். ஒரு நாள் ஒரு புது நபர் பண்ணையில் வந்திருப்பதை பார்த்தாள் டெய்ஸி. தவளையை சந்திக்க சென்றாள் டெய்ஸி. ஆனால் அதற்கு முன்பே தன் நண்பர்கள் ஒரு வரவேற்பு விழாவை கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்தாள். நீ இங்கு எல்லோரிடமும் நட்பு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் டேசி என்கிற அந்த வெள்ளை வாத்தியுடன் மட்டும் வேண்டாம். ஆமா ஆமா, அவளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவள் பார்ப்பதற்கு தான் வெள்ளை, மனசு முழுசும் அழுக்குத்தான். நிறைய பொய் சொல்லுவா. அதிர்ந்து போனாள் டெய்ஸி. தன் நண்பர்கள் அவளை பற்றி கூறுவதையெல்லாம் கேட்டு தன் தவறை உணர்ந்தாள். மிகுந்த வேதனை அடைந்தாள். நான் மத்தவங்களை பத்தி பேசும்போது அவங்களுக்கும் இப்படித்தானே வருத்தமா இருந்திருக்கும். இனிமே நான் இப்படி செய்ய போறதே இல்ல. நான் மாறியதை பார்த்து என் நண்பர்கள் நிச்சயமா ஒரு நாள் என்னை ஏத்துக்குவாங்க. பிறன் பழி கூறுவான், தன் பழியுண்ணும் திறன் தெரிந்து கூறப்படும்.